இப்போது நாம் பார்க்க போவது ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படத்தின் திரை விமர்சனம். பரட்டா முருகேசன், விஜயந்தியா, விஜயா சக்திவேல் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஏடி விமல் ஒளிப்பை செய்திருக்கிறார். நடராஜன் சங்கரன் பின்னணி இசை கொடுத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுகவனம். பரட்டா முருகேசன் ஏழை விவசாயி. அவருடைய மகன் கிணத்துக்குள் விழுந்து விடுகிறான். கிணத்தில் விழுந்த மகனை காப்பாற்ற வேண்டும் என்று குலசாமியிடம் வேண்டிக் கொள்கிறார். மகன் பிழைத்துக் கொள்கிறார். இந்த அடிப்படையிலே குலசாமிக்கு கிடா விருந்து வைப்பதாக சொல்லி கிடாவை வளர்க்கிறார் பரட்டா முருகேசன். திடீரென்று கிடா காணாமல் போகிறது. அரும்பாடு விட்டு கிடாவை மீட்டு வருகிறார் பரட்டா முருகேசன். அந்த ஊர்ல 2 பெரிய மனிதர்கள் மோதிக்கொள்கிறார்கள். அந்த குலதெய்வத்துக்கு யார் முதலில் முடிச்சு விட்டுவதுன்னு. கடா விருந்து வைத்தாரா இல்லையா என்பதுதான் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் இதற்கு முன்னால் பல படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து வந்த பரோட்டா முருகேசன் கதையின் நாயகனாக வலம் வருகிறார். படம் முழுக்க தன்னுடைய கதையை சுமந்திருக்கிறார். நெருப்பில்லாமல் மலைகளில் காட்டு வெளிகளில் நடந்து தன்னுடைய துயரங்களை முகத்தில் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். காடு காணாமல் போகும்போது அவர் பதைப்பது, கிடைத்தவரது சந்தோஷப்படுவது, கடா விருந்து வைக்கிற நேரத்தில் 2 பெரிய மனிதர்கள் மோதிக்கொள்ளும்போது அவர் மனதுக்குள் புழுங்குவது எல்லாம் மிகச்சிறந்த நடிப்பை காட்டியிருக்கிறார் பரோட்டா முருகேசன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு வளர்ந்து வரும் நடிகர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த கட்டத்துக்கு போய்விடலாம் என்பதற்கு முருகேசன் ஒரு சாட்சி. இனிமேல் முருகேசனை தேடி பல குணச்சித்திர வேடங்கள் வரும். ஏன்னா அந்த அளவு மிகச்சிறந்த நடிகர், ஒப்பனை இல்லாத நடிகர் முருகேசன். மகனாக வரும் விஜயா தீபா, கதாநாயகியாக வரும் விந்தியா சக்திவேல் ஆகியோரும் மனதுக்கு நிறைவாக செய்திருக்கிறார்கள். இடையில லைட்டாக ஒரு காதல் கதையும் வந்து போகிறது. இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுகவனம். ஏற்கனவே இந்த மாதிரி ஆடு காணாமல் போன கதைகள் படங்களாக 2 படங்கள் வந்திருக்கிறது, நாங்கள் பார்த்துருக்கோம். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட திரைக்கதை இந்த ஒண்டி முனியும் நல்ல பாடனும். அவ்வளவுதான். சொல்ல வந்த கதையை மிகவும் இயல்பாக வாழ்வியலோடு சொல்லியிருக்கிறார் சுகவனம். நடராஜ சங்கரின் பின்னணி இசை படத்துக்கு பெருமை சேர்க்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜேடி விமல் மிகவும் அழகாக அந்த கிராமத்திலேயே போய் மிகச்சிறப்பாக படமாக்கி இருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டு. விருதுக்கு தகுதியான படம் ஒண்டி முனியும் நல்ல பாடனும். நல்ல கதையை தேடி அலைகிற அறிவுஜீவிகள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். தரமான படம், விருதுக்கேற்ற படம். ஒண்டி முனியும் நல்ல பாடனும். பைல்வான் பார்வையில் ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படத்துக்கு 100க்கு 50 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.